தாயின் வயிற்றுக்குள் கருவாக இருந்தபோதே எம்ஜிஆரின் திரைப்படம் ஒன்றில் இடம்பெற்ற ஒரு பெண் குழந்தை பின்னாளில் வளர்ந்து எம்ஜிஆரின் படத்திலேயே கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு தேடிய கதை ஒன்று இருக்கிறது. அது எம்ஜிஆர் ரசிகர்கள் பலருக்கே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமா, அப்படிப்பட்ட நடிகையை எம்ஜிஆர் ஒரு முக்கியமான காரணம் கூறி நிராகரித்துவிட எம்ஜிஆர் படத்தில் எப்படியும் நடித்தே தீர்வது என்று சபதம் எடுத்த அந்த நடிகை குறுக்கு வழியில் ஒரு காரியம் செய்து அதை சாதித்தார். அது எப்படி தெரியுமா? அந்த நடிகை யார் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சினிமாவில் மட்டும் சில ஆச்சரியங்கள் நடக்கும். பிரபல ஹீரோக்களின் படங்களில் மகளாக, சிறுவயது தங்கையாக என குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர்கள் பின்னாளில் வளர்ந்து வாலிப வயதை எட்டியதும் கதாநாயகிகளாக மாறி இதே பிரபல ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த அதிசயமும் நடப்பதுண்டு. குறிப்பாக தமிழில் நடிகர்கள் ரஜினிகாந்த் தன்னுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த மீனாவுடன் பின்னாளில் ஜோடியாக நடித்தார். தன்னுடன் ஜோடியாக நடித்த லக்ஷ்மியின் மகளான ஐஸ்வர்யாவுடனும் பின்னாளில் எஜமான் படத்தில் ஜோடியாக நடித்தார். இதே போன்றுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடன் சிறுமியாக நடித்த ஸ்ரீதேவியுடன் பின்னாளில் சந்திப்பு என்கிற படத்தில் ஜோடியாகவும் நடித்தார். கவரிமான் என்கிற படத்தில் அவருக்கு தந்தையாகவும் நடித்தார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறதா என்றால் அப்படி யாரும் நடித்ததாக தெரியவில்லை. அதே சமயம் அவருடன் குழந்தை நட்சத்திரங்களாக நடித்த குட்டி பத்மினி, ஸ்ரீதேவி போன்றவர்கள் வளர்ந்தவுடன் எம்ஜிஆர் படங்களில் கதாநாயகியாக நடிக்க முயற்சி செய்தனர். இதில் ஸ்ரீதேவி கதாநாயகியாக மாறிய சமயத்தில்தான் எம்ஜிஆர் சினிமாவை விட்டு ஒதுங்கி தீவிர அரசியலுக்குள் நுழைந்து விட்டார். அதனால் எம்ஜிஆருடன் அவரால் நடிக்க முடியாமல் போனது. அதே சமயம் எம்ஜிஆர் 1962 கதாநாயகனாக நடித்து வெளியான படம் விக்ரமாதித்தன். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பத்மினி நடித்திருந்தார். அப்போது பின்னாளில் பிரபல மேக்கப் கலைஞராக தமிழ் சினிமாவில் வலம் வந்த கிருஷ்ணகுமாரி என்பவர் அதற்கு முன்னதாக சினிமா மீது உள்ள ஆசையால், அதிலும் நடிக்கும் ஆர்வத்தால் இந்த விக்ரமாதித்தன் திரைப்படத்தில் கொஞ்ச நேரம் வந்து போகும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். படத்தில் அவர் நரபலி கொடுக்கப்படும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு சில படங்களில் நடித்தவர் அப்படியே மேக்கப் ஆர்டிஸ்டாக மாறிவிட்டார். அப்படி அவர் விக்ரமாதித்தன் படத்தில் நடித்த போது அவர் கர்ப்பிணியாக இருந்தார். அதன் பிறகு அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்த காலகட்டத்தில் தனது நடிப்பு ஆசைதான் நிறைவேறவில்லை. தனது மகளாவது நடிகையாக மாறட்டுமே என்று நினைத்தார் அம்மா கிருஷ்ணகுமாரி. அது மட்டுமல்ல, கிருஷ்ணகுமாரி தனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து எம்ஜிஆரின் தீவிர ரசிகை. அவரை போல அவரது மகளும் வளர ஆரம்பித்த போதே எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக மாறியதுடன் தனது தாயிடம் இருந்த நடிப்பை பார்த்து தானும் நடிகையாக மாற வேண்டும் என்கிற எண்ணத்துடன் வளர்ந்தார். அப்படி 1975 எம்ஜிஆர் நடிப்பில் உருவான இதயக்கனி படத்தில் ஒரு பாடல் காட்சியில் எம்ஜிஆருடன் நடிப்பதற்காக ஒரு நடிகையை தேடிக் கொண்டிருந்தனர். அப்போது இவர் அதற்கேற்றார் போல உடையணிந்து அந்த ஆடிஷனில் சென்று கலந்து கொண்டார் கிருஷ்ணகுமாரியின் 13 வயது மகள். அப்போது அந்த பாடல் காட்சியில் பாலத்தண்டு கால் போல என்கிற வரி இடம்பெற்றிருந்தது. ஆனால் இவருடைய கால்கள் ரொம்பவே ஒல்லியாக இருந்தன. பாடலுக்கு ஏற்றவாறு இவரது உடல் அமைப்பு இல்லை என்று கூறி அந்த கதாபாத்திரத்திலிருந்து இவர் நிராகரிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் எப்படியும் எம்ஜிஆரின் இந்த இதயக்கனி படத்தில் நடித்தே தீர்வதென்று சொல்லி குறுக்கு வழியில் ஒரு ஐடியாவை யோசித்தார். அதற்கு முன்னதாக அவர்தான் பிரபல கவர்ச்சி நடிகையாக பின்னாளில் வலம் வந்த நடிகை மாயா என்பவர் என்கிற தகவலை இங்கே கூறி சஸ்பென்ஸை உடைத்து விடுவோம். அப்படி எம்ஜிஆருடன் இணைந்து டூயட் பாடும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அந்த படத்தில் நடன இயக்குனராக பணியாற்றியவரின் குரூப்பில் சேர்ந்து நடன பெண்மணியாக மாறினார் மாயா. அந்த படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடலான நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்கிற பாடலில் குரூப்பாக ஆடும் பெண்களில் ஒருவராக இவரும் கலந்து கொண்டு நடனமாடி எம்ஜிஆர் அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார். அதன் பிறகு சில படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் பின்னர் இரண்டாவது நாயகி, கவர்ச்சி நடனம் ஆடும் நடிகை, வில்லி என அப்படியே நடிப்பு பயணத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அப்படியே சினிமாவை விட்டு ஒதுங்கிவிட்டார். அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அதிமுகவில் இணைந்த இவர் ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட போது சாலையில் படுத்து மறியல் போராட்டமெல்லாம் நடத்தி பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது.